குறிப்பாக இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகமாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம். ஆம், எல்லா மனுஷரும் ஒரே போல இருப்பதில்லை. எல்லா மனுஷரும் ஒரே போல வாழ்றதில்லை. ஒரே போல உடை உடுத்துறதில்லை. ஒரே போல கலாச்சாரத்தில் இல்லை. எல்லா மனுஷரும் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் ஒரு சிலர் பார்ப்பதற்கு முரட்டுத்தனமாக நல்லா இருப்பாங்க. ஆனால் பேசி பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைத்தனமாக பேசுவாங்க. பார்க்கத்தான் முரட்டுத்தனமாக தெரியும். அதே போல் சிலர் தேன் ஒழுக ஒழுக பேசுவாங்க. ஆனால் உடம்பு பூரா விஷமாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு ரகம் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி பூமியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு ஆங்கிலத்தில் கேரக்டர் என்று சொல்லுவார்கள். நீங்கள் சொல்லுவீங்க, அவரோட கேரக்டர் சரியில்லைங்க, அவருடைய கேரக்டர் நல்ல கேரக்டருங்க. அப்போ கேரக்டர் அப்படின்னா என்னவா? குணம் அல்லது பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நல்ல பண்பாளர், நல்ல குணமுடையவர் அப்படின்னு. அது அதுக்கு என்னன்னா, அந்த கேரக்டர் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு அருமையான விளக்கம் பண்பு அல்லது குணம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி அந்த கேரக்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேரக்டர் எப்படி இருக்குது, எப்படியா மாறணுங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அப்போது இந்த குணம் அல்லது இந்த கேரக்டர் எப்போ வெளிப்படும்னு தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற கேரக்டர், அந்த குணாதிசயம் சொல்கிறோம்ல, எப்போ வெளிப்படும்? கோபம் வரும்போது தெரியும் அவருடைய குணம். அடாடா, இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சே, இவர் குணம் இப்படியா, இன்னைக்கு தாயா பார்த்தேன் அப்படிம்பாங்க. சரி, அப்புறம் இப்போ துன்பம் வரும்போது அவருடைய குணாதிசயங்கள் வெளிப்படும், அவருடைய பண்பு வெளிப்படும். பரவாயில்ல. அல்லது உங்களுடைய மதிப்பு எப்போ தெரியும், வெளியே தெரியும் அப்படிங்கிறதுக்கும் சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. மனுஷர் பெரும்பாலும் ஒருவர் மற்றவரிடம் உதவி கேட்கும்போது அவருடைய குணம் வெளிப்படும், அல்லது உதவி செய்யும்போது அந்த குணம் வெளிப்படும். உதவி செய்யும்போது வலது கை கொடுக்கறத இது இடது கை கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் கொடுப்பேன், ஆனால் சொல்லிடாதீங்க, நான் செஞ்சேன்னு சொல்லாதீங்க, நான் கர்த்தருக்குன்னு செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் செய்வாங்க. அப்படி நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம இப்போ சர்ச்சுக்கும் நிறைய பேர் இப்படி செஞ்சுருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது குறைந்த அளவு தொகையாக இருந்தாலும் கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது அது பெரிய அளவில் பேசப்படும். அப்போது மற்றவர்களுக்கு அதை உதவி கேட்கும் போதும் உதவி செய்யும் போதும் அவருடைய குணம் வெளிப்படும். அதை நம்ம பேசினோம்னா நிறையா டிபேட், ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஆயிரும். அதனால் அது வேண்டாம். கர்த்தருடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? மனுஷர்கள் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இந்த பூமியில் எவ்வளோ பெரிய பெரிய வித்வான் தெரியுமா, எல்லாம் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். நான் எப்படிப்பட்டவன், என் குணம் எப்படிப்பட்டது தெரியுமான்னு பிரசித்தப்படுத்துவாங்க. ஆனால் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? அவன் பேசுறது தான் நல்லா பேசுகிறானா, உண்மையாகவே அப்படி இருக்கிறானான்னு எப்போ யாருக்கு தெரியும்? அவன் மனசில் இருக்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னமோப்பா நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டேன், இல்லை கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படிம்பாங்க. எனக்கு ரொம்ப நாளாக விஷயம் தெரியாது, கடவுளுக்கு வெளிச்சமா, இது கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படிமா? என்னென்னா கடவுளுக்கு தான் தெரியுமா, மனசில் இருக்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மனசுக்குள்ளே இருக்கிறத யார் கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, என் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யார் கண்டுபிடிக்க முடியும்? முடியாது. நினச்சிக்கிறோம் நல்லவர், வல்லவர், ரொம்ப நேர்மையானவர். ஆனால் என் மனசுக்கு தான் தெரியும் நான் எப்படிப்பட்டவன். இன்னொன்று கர்த்தருக்கு தான் தெரியும். இப்படிலாம் பேசுறியா, நீ இப்படி ஆள் தெரியுமான்னு அவருக்கு தெரியும். நம்ம மனசாட்சியை புரிஞ்சு வச்சிருக்கிற அவர். அதனால தான் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது அவன் உள்ளத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து பார்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லவனா கெட்டவனா, குணம் எப்படி, நம்முடைய பண்பு எப்படி, நம்முடைய நடத்தை எப்படிங்கிறது நம்முடைய உள்ள ஆராய்ந்து பார்க்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல 27ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் நீ யாருன்னு உனக்கு தெரியும், நான் யாருன்னு நமக்கு தெரியும். ஆராய்ந்து பார்க்காத வரைக்கும் நம்ம நல்லவங்க தான். நீங்கள் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்க. கோவப்பட்டு ஒரு இடத்துல பேசிட்டு வந்துடுவீங்க,
பெரிய தகராறு ஆயிரும். இங்கே வந்து எதுக்கட நம்ம சண்டை போட்டான் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். அப்போ ஆராய்ந்து பார்க்கணும். இது பேசியிருக்காம வந்திருக்கலாம் போல இருக்கு. பேசாமல் வண்டியில் வேகமாக போவோம், யாராவது குறுக்க வந்து நிற்பாங்க, உடனே சத்தம் போட்டு வருவோம். அவன் இந்த பதிலுக்கு சத்தம் போடுவான். நம்ம எதுக்கடா தேவையில்லாமல் போய் அவனை போய் சத்தம் போட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ நமக்கு உள்ளே இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுடைய குணாதிசயம் வெளிப்படும், உங்களுடைய பண்பு வெளிப்படும். நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் தந்த தீபம் உங்களுடைய ஆவி. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களது மனசு தான் உங்களுக்கு சொல்லும். உங்கள் மனசு உங்களுக்கு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒவ்வொரு மனுஷனுடைய மனசில் இருக்கிறதையும் பார்க்க, அவருடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து அவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக பலனை கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். நீங்கள் வெளிப்புற தோற்றத்தில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணிக்கு பசிக்கு போயிட்டோம், 6 மணிக்கு அங்கே போயிட்டோம், மெழுகுபத்தி வச்சோம், அவருக்கு வந்து ஊதுபத்தியை வச்சு சாம்பிராணி வச்சோம் பண்ணா இல்லை, அதெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. உள்ளத்தை பார்க்கிறார், உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். எதுக்காக? நீங்கள் செய்கிற செய்கைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படிக்கு. அதெல்லாம நீங்கள் மனசில் ஒரு வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டா வெறுப்பா செஞ்சீங்கன்னாக்க பலன் இல்லை. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, கட்டாயமாக காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 5 வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்திட்டீங்கன்னா, வேண்டா வெறுப்பா எந்திரிச்சு 5 மணிக்கு அந்த 5 வசனத்தை படித்து சொன்னால் பலன் இல்லை. உங்களை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயப்படுத்தி நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, இது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலைன்னா எங்கள் அம்மா கஞ்சி கொடுக்காது அப்படின்னு நீங்கள் கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ணீங்கன்னா பலன் இல்லை. உங்கள் மனசில் வரணும், ஆண்டவருக்காக நான் செய்யணும், நான் மேலே வரணும், நான் நிச்சயமாக அந்த உலகத்தை ஜெயிக்கணும், நித்திய ஜீவனுக்கு நான் போகணுங்கிற ஒரு விருப்பம் நமக்குள்ளே வரணும். அப்படி விரும்பி நம்ம செய்யும்போது நம்ம மனசை கர்த்தர் பார்க்குறார். அந்த மனசை கர்த்தர் பார்க்கறதுனால தான் எரேமியா 17:10 சொல்றாரு, நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் நமக்கு தக்கதை கொடுக்க வேண்டுமானால், சரியானதை கொடுக்க வேண்டுமானால் அவர் உள்ளத்தை பார்க்கிறார். நீங்க பேசுற பேச்சையும், ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, காலையில் ஆராதனைக்கெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து முழங்கால் போட்டு 2 கையை விரித்து வானத்துக்கு நேராக விரித்து அப்படியே வாய் மட்டும் அசையுது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சர்ச்சுக்கு போயிருந்தப்போ, பெரிய சர்ச்சு பார்த்தா, ஒரு ரொம்ப அப்படியே ஆர்வத்தோடு அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாருமே வரலை, இவர் வந்து ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் வரும்போது ஆட்கள்கிட்ட கேட்டேன், எந்த ஊருக்காருங்க, ரொம்ப அழகாக அருமையாக ஜெபம் பண்ணிருக்கார். போங்க பாச, யார் தெரியுமா, மணி அடிக்கிறது நான் தான் அப்படிங்கிறதுக்காக வெள்ளனா வந்துடுவார். யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அவங்க வீட்டில் அவங்க மனைவியோட பேசி, அவங்க பிள்ளைகளோட பேசி நான் பார்த்ததே இல்லை. அந்த குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. மகன் வந்து தானாக விரும்பி கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போயிட்டான். இப்படி அந்த குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. வீட்டில் இருக்க முடியாதனால இங்கே வந்துடுறாரு. அப்போ அவர் உள்ளத்தை கர்த்தர் பார்க்குறார். நீ என்னதான் வெளிப்புறத்தில் நீ பெரிய ஆளா நீங்கள் நடித்தாலும் உள்ளத்துக்கு உள்ளதான் பார்க்குறார் கர்த்தர். அப்போ சொந்த குடும்பத்திலேயே சமாதானம் இல்லை, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை நடத்துவது எப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரி வெளித்தோற்றத்தை பார்த்து நீங்கள் நம்பிடாதீங்க, மனசை தான் கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தர் உங்களுக்கு தக்கதை கொடுக்க வேண்டுமானால் அவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார், இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார், உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தாம் உண்டாக்கின மனுஷன் இப்படிப்பட்டவனாகத்தான் வாழ வேண்டும் என்று அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நான் உண்டாக்கின மனுஷன் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நமக்காக ஒரு கேரக்டர் வைஸ் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறார். இப்படித்தான் மனுஷனுடைய குணம் இருக்கணும், இப்படி பண்புள்ளவனாக இருக்கணும், இப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணும்னு அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, தன்னுடைய சுய விருப்பத்தின்படி அல்லது சுய இஷ்டத்தின்படி
தன்னுடைய மனம் போன போக்கில் தான் நடந்து கொண்டிருக்கிறான். இந்த மனுஷன் அப்படித்தான் மாறிட்டான். கர்த்தர் நினைச்சது போல இல்லை. ஆதாமை உருவாக்கும் போது நினைச்சார், எனக்கு பதிலாக அவன் இருந்து ஆளுகை செய்வான்னு நினைச்சார். எல்லா ஆசையிலும் மண்ணை தூக்கி போட்டான். அப்படி தான் ஆகிப்போச்சு கடைசியில். என்னடா என்னை மாதிரி ஒருத்தனை உருவாக்கி, என்னை மாதிரி ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுத்து, என்னை மாதிரி சர்வலோகத்தையும் அவன் ஆளுகை செய்வாங்கிற நம்பிக்கையில் தான் நான் படைத்தான். அந்த ஆரம்பத்திலேயே நம்ம ஆசையில் மண்ணை வாரி போட்டானேன்ட்டு கர்த்தர் ரொம்ப व्यसனப்பட்டார். மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் பார்வைக்கு விசனமாக இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ யார் என்ன சொன்னாலும் நான் என் மனசாட்சியின்படி தான் செய்வேன், மனசாட்சியை தான் நடப்பேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. யார் என்ன சொல்லட்டுங்க, என் மனசு சொல்கிற மாதிரி நடப்பேன்பாங்க. ஆனால் மனசு சொல்கிற மாதிரி நடக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கு வாழ்க்கையிலும் கூட, இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மனிதன் தன் சுய விருப்பத்தின்படி வாழ வேண்டுமானால், நீங்கள் நினச்சபடி வாழணும்னு சொன்னாக்க லட்சக்கணக்கில் பணம் வேணும். நீங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழணும், நீங்கள் விருப்பப்படிப்படி அந்த பூமியில் வாழணும்னு நீங்கள் நினச்சா அது கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படும். எப்படி விருப்பப்படுறோம்? நம்ம நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு மாளிகை பங்களா வேணும், எத்தனை 4 கேட்டு வச்சுருக்கணும், எந்த பக்கம் போனாலும் காரில் ஏறி போகணும், நான் நினச்ச சாப்பாடு சாப்பிடணும், நான் விரும்பின இடத்துக்கு போகணும். இப்படி விரும்பின இதெல்லாம் நடக்காது. ஆனால் அது ஒருவேளை அதுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யலாம். ஆனால் அது நேர்மையான வழியில் வந்திருந்தா அதுக்கான பலன் உண்டு. நேர்மை இல்லாத வழியில் வந்து அதுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டீங்கன்னாக்க அத்தனை மண்ணா போயிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கு சுய விருப்பத்தின்படி வாழணும், நான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிட்டு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் நினைக்கிறாங்க. ஆடம்பரமாக வாழ்ந்தா தான் வாழ்க்கையா? இல்லையே. ஆடம்பரமான வாழ்க்கையினாலுமே அங்கே ஏதோ தவறு நடந்திருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு பாருங்கள், நிறைய பேருடைய பெரிய பெரிய ஆட்களுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. ஆடம்பரமான சொகுசு கார் மோதி 3 பேர் உயிரிழப்பு. ஆடம்பரமான சொகுசு காரில் சென்றவர்கள் மது போதையில் சாலையில் தூங்கினவர்கள் மேலே வண்டி ஏற்றினார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ என்ன சொல்றது, பிரச்சனையே கிடையாது. ஆளுக்கு 10 லட்சம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆடம்பரமாக வந்துருச்சு அப்படின்னாலுமே அங்கே எங்கேயோ தவறு நடக்குதுன்னு அர்த்தம். ஆடம்பரமான வீட்டு பிள்ளைங்க அப்படின்னாக்க அங்கே அங்கே தவறு செய்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படித்தானே இன்றைக்கு வரைக்கும் பலவிதமான அக்கிரமங்களும் இந்த பூமியிலே நடந்தேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான பங்களான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே நைட்டு பார்ட்டி நடக்கும். நைட்டு பார்ட்டி நடக்குதுனாலுமே பெரிய தப்பு நடக்குதுன்னு அர்த்தங்க. தெரியும் தானே? உண்மை தானே? அப்போ அவங்க விருப்பப்படி தான் வாழ்கிறாங்களே ஒழிய கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி யாரும் வாழ பிரயாசப்படுகிறது இல்லை. சரி, பரிசுத்த வேதத்தில் யோபு என்கிற மனுஷனை குறித்து நீங்கள் பார்த்திருப்பீங்க. யோபு பெரிய கோடீஸ்வரன், தெரியுமா? பெரிய கோடீஸ்வரன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, ஒருவேளை என் பிள்ளைகள்லாம் கோடீஸ்வரன் பிள்ளைங்க தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பாங்க. தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட, தெரியாது. அதனால அவர்களுடைய பாவங்களுக்கும் ஏற்ற பலிகளை செலுத்தி வந்தான்னு வேதம் சொல்லுது. அந்த பாவ நிவாரணத்திற்காக பலிகளை செலுத்தினான். இன்னைக்கு எந்த கோடீஸ்வரன் பலி செலுத்துறான்? என் பிள்ளை தப்பு பண்ணியிருப்பேன் எத்தனை பேர் கோயிலுக்கு போய் காணிக்க போடுறாங்க? எத்தனை பேர் கோயிலில் பலி செலுத்துறாங்க? இல்லை. அன்றைக்கு யோபு என்கிற கோடீஸ்வரன் தான் பிள்ளைங்க தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி கர்த்தருக்கு பலியிட்டான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9ஆம் அதிகாரம், யோபு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு சொல்றாரு, நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளி ஆக்கும். நான் உத்தமன் என்று சொன்னாலும், நான் உத்தமன் என்று நான் சொல்லிக் கொண்டாலும், நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். நான் மாறுபாடு ஆனவன் என்று அது சாட்சி கொடுக்கும். என் வாய் சாட்சி கொடுக்குங்கிறார். அது என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளி ஆக்கும். என் வாயை என்னை குற்றவாளி ஆக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? அதான் மனசாட்சி, மனசுல இருந்து சொல்றது. இந்த மனசை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதான் கேரக்டர், அதான் குணம், அதான் பண்பு. சொல்லு, என்னதான் வெளியில் வேஷம் போட்டாலும் உள்ள இருக்கிற மனசாட்சி சொல்லும், டேய் நீ இப்படிப்பட்டவன் தானே, இப்படிப்பட்ட ஆள் தானே. என்னை உத்தமனா ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளி ஆக்கும். என்னதான் நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அதே வாய் எனக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கும் என்று யோபு சொல்லுகிறார். நிறைய பேருடைய மனுஷருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கு.
ஆனால் யோபை போல யாரும் உணரவில்லை, அதை உணரலை. நான் அப்படித்தான் நடப்பேன். என்ன இப்போ இதுதான் இன்னைக்கு அன்னையோட வாயில வர்றது. ஏய், நான் செய்கிறேன், என் காசு என் முறை, நான் சம்பாரிச்சு நீ என்ன கேட்குற? அவ்வளோதான். நான் சம்பாரிச்சேன், நான் குடிக்கிறேன், உனக்கு என்னடான்னு கேட்பான். என் காசு நான் குடிக்கிறேன், என் காசு நான் பண்ணுறேன். இது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. வந்த வழி தெரிஞ்சாக்க மாறிடும். வந்த வழி தெரியாதனால இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அநேக மனிதர்கள் இப்படித்தான் இந்த மனதை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதில் ஒரு சிலவற்றை நான் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 14 வரை ரொம்ப சீக்கிரமா முடிக்க போறேன். இன்னைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? தங்கள் தகப்பனை சபிக்கிறாங்க, தங்கள் தாயை ஆசீர்வதிக்காமலும் இருக்கிற சந்ததிகள் உண்டு. எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கு? அவெல்லாம் அப்பனா அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை கேட்க எப்படி இருக்கும் பாருங்க. அவெல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னா அப்படியே நமக்கெல்லாம் ஹீல் அடிச்ச மாதிரி ஆயிரும். என்னடா அப்படி சொல்றாங்க அப்படின்னு. தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆஸ்வதியாமல் இருக்கிற சந்ததிகள் உண்டு. 12ஆம் வசனம் வாசிங்க. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. கேரக்டர் பாருங்க. இவன் ஏற்கனவே சுத்தம் அழுக்காதான் கிடக்குறான். எங்க அழுக்கு? மனசுல அழுக்கு, உள்ளத்துல அழுக்கு, உள்ளத்துக்குள்ள பாவம், சாபம், கரை எல்லாம் இருக்கு. தங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததிகள் உண்டு. நான் என் பார்வைக்கு சுத்தமாக தான் இருக்கேன், நான் செய்கிறது எனக்கு சரி, நான் அப்படித்தான் செய்வேன். அப்போ தாங்கள் அழுக்கற கழுவப்படவில்லை, ஆனால் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததிகள் உண்டு. அடுத்த வசனம். வேறொரு சந்ததியாரும் உண்டு, வேறொரு சந்தியும் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். கண்ணிலேயே பார்த்து பேசிடுவாங்க. ஏய் யாரா நீ அப்படின்னா கண்ணை பார்த்தே மிரட்டிடுவாங்க. யாரு தெரியுமா அப்படின்னு கண்ணை உருட்டினா முடிஞ்சு. அப்போ உள்ளத்துக்குள்ள பாருங்க எப்படிப்பட்ட ஆள்னு அவன் நினைப்பு பாருங்க. அப்படித்தான் இன்னைக்கு மனுஷன். அடுத்த 14 வாசிங்க. தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்ககங்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடைவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. நாக்கே பட்டயம் மாதிரி இருக்கும், பல்லு கூர்மையான பட்டயம் போல இருக்கு, ரம்ப மாதிரி இருக்கு. பேசுற பேச்சிலேயே மனுஷன் கிழிச்சிடுவாங்க. சொல்லுவாங்கல்ல, பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க, இன்னைக்கு போட்டு கிழிச்சிட்டேம்பாங்க. எப்பரா கிழிச்சானா? வார்த்தையில், பேச்சில், பல்லுல. வார்த்தை அங்கேருந்து வருது, பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு. அப்போ வார்த்தையில் கிழிச்சு எடுத்துடுறாங்க. அப்படிப்பட்ட சந்ததிகளும் உண்டு. வெறும் வாய்ப்பேச்சு தான் இருக்கு, உள்ள ஒன்றும் இருக்காது, விஷயம் இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இன்னும் சொல்ல போனால் ஒன்று மட்டும் வாசிங்க. நீதிமொழி 6ஆம் அதிகாரத்தில் வந்துருங்க. அதில் 16லேருந்து 19 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. என்னென்ன 6 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார்? மேட்டிமையான கண், முதல்ல மேட்டிமையான கண்ணு, பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிறப்பிக்கிற இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் தீமைக்கு விரைந்தோடுகிற கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், சகோதரமாருக்குள்ளே விரோதங்களை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. 6ஐயும் கர்த்தர் வெறுக்கிறாரு, 7 அவருக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் எல்லா மனுஷருக்குள்ள இருக்கு. இதைத்தான் சொல்றேன் கேரக்டர். இதான் குணம். மனுஷனுடைய குணம் அப்படித்தான் இருக்கு. 40 வயசுக்கு மேல நாய் குணம்பாங்க. அப்படின்னா என்னவா? வீட்டை பாதுகாத்துட்டு இருப்பாங்க. வேற தவறா நினைக்காதீங்க. வீட்டை பாதுகாத்துப்பாங்க. வீட்டுக்கான அந்த உத்தரவாதம் வந்துடும், என் வீடு அப்படின்னு. வேற எதுவும் அர்த்தம் இருக்கா? இருந்தா அப்புறம் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அது குணம் மாறணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாரு. உன் மனசு மாறணும், உன் குணம் மாறணும். இன்னும் உன்னை மாற்றிக்கணுமையான்னு சொல்லுவாங்க. இன்னும் நீ நிறைய மாற வேண்டி இருக்குது, இன்னும் உன் குணம் மாற வேண்டி இருக்குதுமாங்க. அப்படி கேரக்டர் வைஸ் நீங்கள் மாறினா தான் ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் மனசு மாறலை, உங்கள் யோபு சொன்ன மாதிரி உங்கள் வாயே உங்களை குற்றவாளி ஆக்குச்சுன்னா எப்படி ஆண்டவர் ஆஸ்வதிப்பார்? உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளி, நீ எல்லாம் மனுஷனாடான்னு உங்கள் மனசே கேட்டுச்சுன்னா எப்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ உங்களை இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் எப்படி உங்களுக்கு நன்மை செய்வார்? உன் மனசு மாறாமல் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு விதையை கொடுப்பாரு? நிச்சயமாக கொடுக்க மாட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததற்கு பிற்பாடு, அவர் பூமிக்கு வந்ததுக்குன்னு சொன்ன அந்த முதல் வார்த்தையை பார்த்தீங்கன்னா,
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், ரிப்பண்ட் அப்படிங்கிற வார்த்தையில் முடிக்கிறார். ரிப்பண்ட் ஒரே வார்த்தை. மனம் திரும்பு, உன் மனசு மாறணும், உன் கேரக்டர் மாறணும், உன் குணம் மாறணும், உன் பண்பு மாறணும். அதனால ஒரே வார்த்தை சொன்னார், ரிப்பண்ட், மனம் திரும்பு. மனம் திரும்பிடுங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. சீக்கிரம் வந்து நல்லவங்களை போகிற நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், மனசு மாறினவங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன். இதுதான் அதோட அர்த்தம். 17 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம், அதில் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் இங்க தெரிஞ்சும் தெரியாம தப்பு நடந்துச்சு, தெரிஞ்சும் தெரியாம நிறைய அக்கிரமம் அநியாயம் நடந்துச்சு, நிறைய பாவங்களும் நடந்துச்சு. அதெல்லாம் தேவன் காணாதவர் போல் இருந்துட்டாரு. ஏன்னா பாவத்துக்கான பரிகாரம் அப்ப இல்லை. ஒரு கெடா வெட்டினாக்க முடிஞ்சு போச்சு, ஒரு கெடாய் ஒரு புறாவை கொண்டு போய் அர்த்தம் முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் அறியாமையுள்ள காலங்கள், அறியாமையினாலே பாவம் செய்த காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று, மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எப்பொழுது? இப்பொழுது. இப்பொழுதுனா எப்பொழுது? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாவங்களையும் சாபங்களையும் பரிகரித்து கல்வாரி சிலுவையிலே மீட்பையும் ரட்சிப்பையும் பெற்று தந்ததற்கு பிற்பாடு இப்பொழுது. அன்னைக்கு உங்க பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் பரிகாரமா எதுவும் கிடையாது. அன்னைக்கு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா தான் பலி செலுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு அது மறுபடி செலுத்தப்பட்டு வருகிற பலி. இந்த வாரம் பாவம் செஞ்சாச்சுன்னா அடுத்த வாரம் போய் திருப்பி பலி செலுத்தணும். நீங்க பாருங்க, நிறைய சர்ச்சில் பாருங்க சொல்லுவாங்க, அந்த பாவியா இருக்கிற எங்கள் மேல் இரக்கமா. இன்னைக்கு தான் நீ எப்போ மனம் திரும்புவேன்? டெய்லி இதே ஜெபம் தானா? டெய்லி பாவியா இருக்கிறேன், ஜெபம், பாவியா இருக்கிறேன், மன்னிச்சுக்க, பாவியா. அப்போ என்னைக்கு மனம் திரும்பினேன்னு சொல்லுவீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கர்த்தர் ஏற்கனவே கடந்த வாரத்தில் சொன்ன, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தான் பரவல் சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனம் திரும்பி ஞானசானம் பெற்றதுக்கு அப்புறமா அவனுக்கு பாவின்னு பேர் இல்லை, அவன் நீதிமானா மாறிடுறான். அப்போ நீதிமானா மாறணும், மனசு மாறணும், அப்பதான் வாழ்க்கை, அப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அப்போஸ்தலர் 17:30 சொன்னது போல அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். கடவுளை பற்றி தெரியாத வரைக்கும் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. எனக்கு ஆண்டவரை பற்றி யாரும் சொல்லலை, ஏசப்பா பற்றி யாரும் சொல்லலை, அவர் ரத்தம் இப்படி பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி பரிகரிக்குன்னு யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. ஆனால் இயேசு தான் ரட்சகர், அவர் தான் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் நீக்குவதற்காக தன் சரீரத்தையும் சொந்த ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பாவம் செஞ்சால் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தால், ஆனால் இப்பொழுதோ எங்குமுள்ள மனுஷர் யாவரும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளை இடுகிறார். எல்லா மனுஷரும் கட்டளை இடுகிறார், மனம் திரும்புங்க, எல்லாரும் மனம் திரும்புங்க, தயவு செய்து மனம் திரும்புங்க, அந்த வார்த்தையை சொல்றார். அப்ப ஒரு வாய்ப்பாடு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். மனம் மாறினால்தான், சொல்லுங்க, குணம் மாறும். மனம் மாறினால்தான் குணம் மாறும். மறந்துடாதீங்க, போகும்போது கேட்பேன் அங்கிட்டு, என்ன நீங்க சொல்லி கொடுத்தது. உங்க மனசு மாறினா தான் உங்க குணம் மாறும். அப்போ உங்க அடிப்படை என்னன்னா உங்க மனசு மாறணும். எசேக்கியேல் 18 30 32 வரைக்கும் வாசிப்போம். 2 வசனம் வாசி ஜெபம் பண்ணுவோம். எசேக்கியேல் 18 வசனம் 30. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க மனம் திரும்பிடுங்க, அது உங்கள் கேட்டுக்கு காரணமாக இருக்காது. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் போது அது உங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 31 வேண்டாம், 32 வாசிங்க. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். போதும், இது அடுத்த வாய்ப்பாடு. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்பலைன்னா பிழைப்பு இல்லை, வாழ்க்கை இல்லை. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக 1ஆம் அதிகாரத்தில்
19, 20 ஆகிய வசனங்கள்ல இதை சொல்லி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் எரேமியா சொல்றாரு. வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம். நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால், நீங்க மனம் பொருந்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தீர்களானால் நீங்கள் தேசத்தினுடைய நன்மையை நீங்கள் சாப்பிடுவீர்கள். 20. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களா? இல்ல அப்படி செய்ய மாட்டோம்னு எதிர்த்து நிற்பீர்களான், ஆனால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. நான் சொல்லல, அவங்களும் சொல்லல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுங்க, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இல்ல அப்படி அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிக்கணும். எப்படின்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்தி செவி கொடுக்க மாட்டோம் என்று நீங்கள் எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். பட்டயத்துக்கு இரையாவீர்கள்ன்றார். இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? நீங்க மனம் பொருந்தி நான் மனம் திரும்பிடுறேன், நான் மனசு மாறிடுறேன், இனிமேல் நான் பழைய பாவங்களை செய்ய மாட்டேன், நான் முந்தி மாதிரி அப்படி கேடுபாடா நடக்க மாட்டேன், யாரும் நீ சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு மனம் பொருந்தி செவி கொடுத்தா நீங்க தேசத்துல நன்மையை புசிப்பீங்க. இல்ல மாட்டேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னா பட்டயத்துக்கு இரையாவீர்கள்னு சொல்றாரு. பட்டயம்னா என்ன? பட்டயம் கரெக்டு தான். ஆனா நமக்கு பட்டயம் இதான், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். கடைசியில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கடைசி நாளில் நான் நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, அந்நாளிலே நான் அவர்களை நியாயந்திருப்பதில்லை, நான் சொன்ன வசனமே அவர்களை நியாயந்திருக்கும். அல்லேலூயா. அதனால் இந்த பட்டயத்துக்கு இரையாயிருவீங்கன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைக்கு இரையாயிருவீங்க அப்படின்னா நன்மை செய்கிறவன் தான் தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும். மனம் பொருந்தி அவன் மனம் திரும்பி இந்த பூமியில் வாழ்ந்தா தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இல்லைன்னா பட்டயத்துக்கு இரையாயிருவாங்க. சரி, புதிய ஏற்பாடு வந்துருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதே வார்த்தையை அப்படியே இங்கே புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு பாருங்க. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பலைன்னா வியாதி தான் அர்த்தம். மனம் திரும்பாம இருந்தா வியாதி தான். நீங்க மனம் திரும்பினா குணப்படுவீங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்ப மனம் திரும்பாமல் இருப்பது தான் பெரிய வியாதியே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 12:2 இந்த வார்த்தையை கண்டிப்பா வாசிச்சாகணும். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம் தான் உலகம், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, அல்லேலூயா, மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு மாறிட்டாக்க உங்க பார்க்கவே வேற மாதிரி இருக்கும், வேற ரூபமா மாறிடுவீங்க. இன்னும் அப்போ ஒரு கட்டும் கோபக்காரன்னு வச்சுங்க, முகத்தை பார்த்தாலே தெரியும் பயங்கர. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், பார்க்க மொட்டத்தனமா இருப்பாங்க, ஆனா பேசினா குழந்தைத்தனமா இருப்பாங்க. இவன் உள்ளத்துக்குள்ள எவ்வளவு கசப்பு இருக்குதோ, வைராக்கியம் இருக்கிறோ, விரோதம் இருக்குதோ, அது மாதிரிதான் முகம் மாறிடும். கட்டுப்பா இருப்பாங்க, பார்த்தா கடுகடுன்னு இருப்பாங்க, பார்க்கும் போதே தெரியும் இப்போ பயங்கரமான கோபக்காரன் போலடா. அவங்க உள்ளத்துக்குள்ள அவன் மனம் திரும்பிட்டானா பாருங்க, அப்படியே 1000 வாட்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும், பிரகாசமா மாறி. இன்னும் போன வருஷம் வந்தப்போ ஆள் எப்படி இருந்தா இப்ப பாரு எவ்வளவு முகத்துல எவ்வளவு பிரகாசம் தெரியுது. காரணம் என்ன? மனம் திரும்பி இருக்கிறாரு. மனசுல மாற்றம் வந்துருச்சு. கோபம், வைராக்கியம், விரோதம், பகை, சண்டையெல்லாம் போயிருச்சு. யார் மேலேயும் அவருக்கு எந்த விரோதமும் கிடையாது. இன்னைக்கு மனசு லேசாயிருச்சு. அவர் உள்ளத்துக்குள்ள பெரிய ஆறுதல், சமாதானம் இருக்கும். அன்னைக்கு பார்த்து பேசின பெரிய மீசெல்லாம் எடுத்திருப்பாரு, பெரிய மீசை வச்சுதான் அதெல்லாம் எடுத்துட்டு சமாதானம் இன்னைக்கு இருப்பாரு. அப்போ அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னா மனம் மாறுதல், மனம் திரும்புதல். கர்த்தர் ஆரம்பத்தில் சொல்லிட்டே வராரு, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன வாய்ப்பாடுன்னா, உங்க மனசு மாறினா தான் குணம் மாறும். உங்கள் மனம் மாறினால்தான் குணம் மாறும். சரி, அப்போ உங்க மனசு மாறணும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 16, 17 ஆகிய வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். நீ மனம் திரும்பிரு. நீ மனம் திரும்பலைன்னா நான் சீக்கிரமாய் வந்து வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இந்த வாயின் வார்த்தை, இந்த வாயின் பட்டயங்கிறது இந்த வார்த்தையின் மூலமா நான் யுத்தமே பண்ணுவேங்கிறார். இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கேன், நீ எங்க போன?
இந்த வார்த்தை இவ்வளோ நாள் உனக்கு உன் முன்னால் இருந்துச்சே, உன் வீட்டில் இருந்துச்சே, நீ என்ன பண்ண? இந்த வார்த்தை இவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணாங்களே, நீ என்ன பண்ண? அப்படின்னு என் வாயின் பட்டயத்தினால நான் யுத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். மறுபடி வாசிங்க 16. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க மனம் திரும்பி இருக்கீங்களா? நீங்க மனம் திரும்பி இருக்கீங்களா? உங்க மனசு மாறி இருக்குதா? அப்பனா குணம் மாறி இருக்கணும்ல. ஆமென். நீ போற வரைக்கும் மறக்கக்கூடாது. பிரியாணி சாப்பிடும்போது கூட ஞாபகம் வரணும், மனசு மாறினா குணம் மாறும், மனசு மாறினா குணம் மாறணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க மனம் திரும்பலைன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் இறங்கி வந்து என் வாயின் பட்டயத்தினால நீ யுத்தம் பண்ணுவேன்ட்டார். என் வார்த்தையை வச்சு அடிப்பேங்கிறார். அந்த அழிவுக்கு நம்ம போயிடவே கூடாது. ஆண்டவரே, நான் மனம் திரும்பிடுறேன்ப்பா, எப்படியாவது மனம் திரும்பி வந்துடுறேன்ப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டேன்ப்பா, மனம் திரும்பி வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்க. 17 வாசிங்க. ஆகையால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. அப்போ நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஞாபக குறிக்கல்லையும் ஏற்படுத்தி வைத்திருப்பார். இவங்கெல்லாம் மனம் திரும்பிட்டாங்க, இவங்கெல்லாம் மனம் திரும்பிட்டாங்கன்னு அவர் அப்படி குறித்து வச்சிருப்பார். அதனால் சீக்கிரமாக நீங்கள் மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். இறுதியாக நம்ம வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி நிறைவு செய்வோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். எல்லாம் வாசிங்க. இதோ இப்பொழுதே, ஆமென், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்னொரு வாரம் போகட்டும், இன்னும் ஒரு மாதம் போகட்டும், அடுத்த வருஷம் நான் எடுத்துக்கிறேன், அடுத்த வருஷம் மாறிக்கிறேன். இல்லை, இன்றைக்கே ரட்சிப்பின் நாள், இன்றைக்கே இரட்சணிய நாள். இன்னைக்கே மனம் பொருந்துங்க, இன்னைக்கே மனம் திரும்புங்க. இந்த நாளை விட்டால் வேற நாள் கிடையாது. ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், நான் நினைக்கிறேன் நம்முடைய புதிய ஆலயத்துக்குள்ளே போய் ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னால் புதுசாக நிறைய பேர் ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். அங்கே உள்ளே போகும்போது அந்த மகிமை உள்ள அப்படியே நமக்கு மகிமை இருக்கணும். அந்த தேவ மகிமை, சக்கினா மகிமை பெற்றுக்கொண்டு உங்கள் பகுதியில், நீங்கள் வாழ்கிற பகுதியில், நீங்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிற பகுதியில் சாட்சியாக இருக்கணும். இவங்க எப்படிப்பா இப்படி மாறினாங்க? அந்த மாற்றம் வரணும். நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடைசி அந்த வாய்ப்பாட சொல்லுவோமா? மனம் மாறினால் குணம் மாறும், மனம் மாறினால் மாறணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணி முடிச்சு நம்ம திருவிந்திருக்கிறனால நாம் பயணப்படுவோம். பரிசுத்த பிதாவே, நல்ல வேளைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த ஆசீர்வாதமான வேளையில் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு மனுஷன் இந்த பூமியில எப்படிப்பட்டவனாக வாழணும் என்பதை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் மனம் திரும்பி வாழணும் என்று சொல்லி கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு சித்தம் வைத்திருக்கிறீர். மனம் திரும்பாவிட்டால் ஆவியின் பட்டயத்தோடு கூட கர்த்தர் எங்களோட யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. மனம் திரும்பலைன்னா நீங்கள் சாவீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, பட்டயத்தை கூர்மையாக்குவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனம் திரும்பாதவர்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிற இந்த உலகத்தில் நாங்கள் மனம் திரும்பும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பி உமக்கு உத்தம சாட்சியாக இந்த பூமியில வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுமே. அதற்கு வேண்டி நாங்கள் பிரத்யேகமாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பேரை ஆஸ்வதிப்பீராக, உடைய கிருபையினால் நன்மையினால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.